நான் அதே சமயத்தில் நான் என்ன பண்ணேன், எனக்கு நல்லா அருமையான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய 2 டின்னர் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு நான் வந்து ஜவ்வரிசி உப்புமா சாபுதானான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். இந்த விரதத்துக்கு பண்ண போகிறதில்ல, சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு பண்ணுறதுனால நான் தக்காளி வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு வேளை ஃபாஸ்டிங் பண்ணினாக்கா இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம். நான் வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், அப்புறம் ஒரு 2 சின்ன தக்காளி, ஒரு பாதி உண்டு கேப்சிகம், அப்புறம் 2 விசில் வச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு சின்னதாக 2, அப்புறம் ஒரு 3 நீளமாக இருக்கிற பச்சை மிளகா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து வறுத்த வேர்க்கடலை, இதை பொடி பண்ணிப்பேன் ஒன்றும் பாதியமாக. அதுக்கப்புறம் இங்கே ஆனியன், அதாவது வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து நைலான் ஜவ்வரிசி தான் கிடச்சிது, பரவாயில்ல நான் அதே வாங்கிட்டேன். இது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இது 2-3 தடவை நல்லா அலம்பி அந்த ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அப்புறம் எவ்வளோ ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி விட்டு மூடி வச்சுட்டோம்னாக்கா அது கரெக்டாக தண்ணியெல்லாம் உறிஞ்சி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்துடும். மோஸ்ட்லி இதை வந்து எல்லாருமே நெய்யில் தான் பண்ணுவேன். நான் தாளிக்கிறதுக்கு அப்புறம் இந்த காயெல்லாம் வறுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயுமா போட்டுக்கிறேன். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். அந்த அதே மாதிரி 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு முதல்ல இது கடுகும் ஜீரகமும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த ஒரு அரை கப்பு வேர்க்கடலையே நான் ஒன்றும் பாதியமாக அது மாதிரி உடச்சி எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் புகஞ்செடுத்து கேஸை கொஞ்சம் சின்னதாக்கி 1 டீஸ்பூன் வந்து நம்ம கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். நான் கடுகு ஜீரகமும் போட்டுட்டு இப்போ நான் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு காயாக எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ நம்ம ஒவ்வொரு காயாக அதில் போட்டுடலாம். பச்சை மிளகாய், கேப்சிகம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் போட்டுனப்புறம் நம்ம தக்காளியையும் போட்டுடலாம். இப்போ நான் எல்லா காயையும் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இந்த சாபுதானாவையும் போட்டு உப்பும் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு கடைசியாக நம்மளோட வேர்க்கடலை அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச சாபுதானாவையும் அது கூட போட்டுடுறேன். இப்போ நம்ம சாபுதானா உப்புமா வந்து நல்லா வெந்துட்டு பாருங்க, அடியை விட்டு வர்றது அதுவே நம்மளுக்கு தெரியும். போகிறவ இது ஊறினது தானே, அதனால் ரொம்ப நாழி ஆகாது. இப்போ வந்து நம்ம இங்கே உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வேர்க்கடலை, இதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். அந்த பொடிச்ச வேர்க்கடலையும் நான் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக ஒரே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை போட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இங்கே பெருங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக அதுக்கு ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தையும் நான் புழிஞ்சிடுறேன். இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி உப்புமாக்கு எல்லாமே போட்டாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை இழக்காமல் வச்சுருக்கேன். இதை நல்லா இலக்கிட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சாபுதானா உப்புமா வந்து ரெடி ஆகிடுது. இது நல்ல டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. மோரோவர் இட் இஸ் குவைட் ஃபில்லிங் ஆல்சோ. நல்லா வயிறு நிறைஞ்சிரும். அட் த சேம் டைம் ஒரு ப்ளோட்டிங் மாதிரி இருக்காது, வயிறு வந்து உப்பினாப்பெல்லாம் இருக்காது. ரொம்ப நல்ல ஃபுட்டு தான் இது. ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்ததாக நான் பண்ணினது வந்து ரவா தோசை தான். இதுக்கு வந்து 1 ஸ்பூன் ரவை, 1 கப்பு ரவையை எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் வந்து 3/4 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் 1/4 கப்பு வந்து இதே கப்புலேயே அரிசி மாவு. இன்னும் மைதாவே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதில் வந்து தண்ணியை வந்து எவ்வளவு வேணும்ல நான் ஒரு அரை கப்பு வச்சுட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் நீரோட்டமாக தான் இருக்கணும். அப்புறம் இதுக்கு 2 உப்பையும் போட்டுட்டு நம்ம தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். சாதாரணமாக அதுக்கு சில பேர் வந்து கடுகெல்லாம் தாளித்து போடுவேன். நான் எதுவுமே தாளிக்கலை. அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் மாத்திரம் போட்டுருக்கேன். நல்லா கரைஞ்சிடுத்து. இப்போ நீர்க்க இருக்கணும். இது இப்போ தவாவை வச்சுட்டு அதில் வந்து க்ரீஸ் பண்ணிட்டு முதல்ல எண்ணெயை விட்டுட்டு டிஷ்யூ பேப்பரால் துடைச்சிட்டு நான் போடுறேன். நம்ம ரவா தோசை எப்படி வரணும்னா பர்ஃபெக்ட் ஷேப் வேண்டாம்,
கொஞ்சம் தார் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நடுவில் ஓட்டையாக இருக்கும். அதனால் அதுக்கு நிறைய ஜாலரியாக வரணும்னு சொல்லுவேன். ஜாலரினா நிறைய ஹோல்ஸ் இருக்கணும் அதில். அப்போ தான் அது வந்து ரவா தோசையோட ஒரு தட் இஸ் குவாலிட்டி ஆஃப் குட் ரவா தோசை. இது வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் கொஞ்சம் நான் அந்த பக்கமாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஓட்டையாக வந்திருக்கு, நல்ல கிறிஸ்பாகவும் வந்திருக்கு இது. ஆனால் நம்ம திருப்பி போடும்போது என்ன, சில இடத்துல கொஞ்சம் தடியாகவும் சில இடத்துல கொஞ்சம் மெல்லிசாகவும் விழுறது இல்லையா. அதனால் நம்ம திருப்பி போடும்போது கிழியாமல் கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இப்போ வந்து இது நல்லாவே வெந்துட்டு நான் ஒரு தோசை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்புலாம் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ நான் வந்து அடுத்த பக்கத்துக்கு இதை திருப்பி போட்டுட்டேன், ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு இந்த பக்கமும் லேசாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுடலாம். இப்போ நான் இன்னொன்று தோசை போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் போட்டதுக்கப்புறம் அடுத்த பக்கமும் நான் திருப்பி போட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் அது வேகிறதுக்கு முன்னாடி, இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு மேலே தோசை மிளகா அப்படி போட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை மடிச்சாப்பில் எடுத்து வச்சோம்னா இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த மிளகா பிடிக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கொடுக்குறேன். அதுக்கு நம்ம பொடி தோசைலாம் பண்ணுற மாதிரி இதுக்கும் அதே மாதிரி பண்ணினா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பாக வந்திருக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு, எவ்வளோ தூரம் இதில் ஓட்டை வந்திருக்கு, ஜாலரியாக இருக்குது. அடியில் கொஞ்சம் மாவு கட்டியாச்சுன்னா திரும்ப நம்ம தண்ணியை விட்டு நல்லா இலக்கி இதை விடணும். ஆனால் ரொம்ப டேஸ்டியான ஐட்டம். நிறைய பேருக்கு இந்த ரவை தோசை ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஜாகிரதையாக எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போடணும். உங்களுக்கு டைம் எடுக்குன்னா கொஞ்சம் கேஸை வேணால் நம்ம நிறுத்திக்கலாம், அதை சின்னதாக்கிக்கலாம். இதுக்கு மேலே இது மாதிரி நம்ம சின்னதாக கட் பண்ணின்னு வெங்காயத்தை போட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். ஆனால் நான் போடலை, ஏன்னா நான் மிளகா அப்படியே எண்ணெயும் தான் போட போகிறேன். இதுக்கு நான் இன்றைக்கி வந்து கோகனட் சட்னி தான் பண்ணினேன். அதாவது தேங்காயும் பச்சை மிளகாயும் உப்பும் அதை அரைச்சிட்டு அந்த சட்னி தான். நோ சட்னி, இந்த சட்னி கடையிலெல்லாம் போடலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.